இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைத்த பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சகரியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இது எழுதப்பட்ட காலம் 520 இருந்து 470 வரைக்கும், 520 இருந்து 470 வரைக்கும் இந்த புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிற. மொத்தம் 14 அதிகாரங்கள் இந்த புஸ்தகத்தில் இருக்கிறது. 211 வசனங்கள் இருக்கிறது. இதனுடைய எபிரேய பெயர் செஹரியாக் என்பது இதனுடைய எபிரேய பெயர். இதனுடைய எபிரேய பெயர் செஹரியாக் என்பது இதனுடைய எபிரேய பெயர். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வரைக்கும் வருவீங்கன்னா மனம் திரும்ப அழைப்பு. அவங்க மீண்டும் மனம் திரும்ப கர்த்தர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வசிக்கிறேன். தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 8ஆம் மாதத்திலே இத்தோனியாவின் மகனாகிய பெரேக்கியாவின் குமாரனாகிய சகரியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை. பெரேக்கியாவின் குமாரனாகிய சகரியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் உங்கள் பிதாக்கள் மேலே கடுங்கோபமாயிருந்தார், ஆகையால் நீ அவர்களை நோக்கி சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எப்போ அவங்க பிதாக்கள் மேல கடுங்கோபமா இருந்தாரு, இப்ப சொல்றாரு என்னிடத்தில் திரும்புங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. நீங்க அவரிடத்தில் திரும்புங்க, நீங்க கர்த்தரிடத்தில் திரும்புங்க, நீங்க ஆண்டவரிடத்தில் திரும்புங்க அப்படின்னு சொல்றார். ஒரு அழைப்பு கொடுக்கிறார். 6ஆம் வசனம் வாசிக்கிறேன். போனாலும் தீர்க்கதரிசிகள் ஆகிய என் ஊழியக்காரருக்கு நான் கட்டளையிட்ட என் வார்த்தைகளுக்கும் என் தீர்மானங்களும் உங்கள் பிதாக்களிடத்தில் பலிக்கவில்லையோ? எங்கள் வழியின்படியும் எங்கள் கிரியையின்படியும் சேனைகள் கர்த்தர் எங்களுக்கு செய்ய நிர்ணயித்தபடியே எங்களுக்கு செய்தார் என்று அவர்கள் திரும்பி வந்து சொன்னதில்லையோ என்று சொல் என்றார். இப்ப நான் சொன்னதெல்லாம் நடக்கலையா? பிதாக்களுடைய நாட்கள் நான் சொன்னதுன்னு நடக்கலையா? சேனைகள் கர்த்தர் நிர்ணயித்தபடியே எங்களுக்கு செய்தார் என்று அவர்கள் திரும்பி வந்து கூட சொல்லலையா அப்படின்னு கேட்கிறார். நான் சொன்னது நடக்கலையா, திரும்பி வந்து அவங்க கூட சொல்லலையா அப்படின்னு கர்த்தர் கேட்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு பிரியமில்லாத அனுபவங்கள், இல்லை கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் அதை விட்டு வெளியே வரும்படி கர்த்தர் விரும்புகிறார். அதை விட்டு நீங்கள் வெளியே வரும்படி கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தரிடத்தில் திரும்பும்படி அவர் விரும்புகிறார். சகரியாக்கு மட்டும், அந்த புஸ்தகத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் இந்த அழைப்பு இல்லை, உங்களுக்கும் இந்த அழைப்பு. கர்த்தரை விட்டு ஓடுவீங்களா? கர்த்தரை விட்டு ஓடிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படி வார்த்தை கீழ்ப்படியாம நடந்துகிட்டு இருக்கீங்களா? கிறிஸ்தவங்களா இருந்தும் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தும் கர்த்தர் வார்த்தையை விட்டு ஓடுனீங்கன்னா கர்த்தர் உங்களை மீண்டும் அவரோட அன்புக்குள்ளாய் வரும்படி உங்களை அழைப்பு விடுக்கிறார், உங்களை அழைக்கிறார். 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வரைக்கும் 8 இரவு தரிசனங்கள். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா, நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது இதோ தன் கையிலே அளவு நூல் பிடித்திருக்கிற ஒரு புருஷனை கண்டேன். நீர் எவ்விடத்திற்கு போகிறீர் என்று கேட்டேன். அதற்கு அவர், எருசலேமின் அகலம் எவ்வளவு என்றும் அது நீளம் எவ்வளவு என்றும் அளக்கப் போகிறேன் என்றார். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா, அவர் பிரதான ஆசாரியனாக யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு என்பதாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதமாக செய்ய அவன் வலது பாசத்தில் நின்றான். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா, என்னோடு பேசுகிற தூதன் திரும்பி வந்து, நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவதை போல என்னை எழுப்பி நீ எழுப்பி. 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா, நான் திரும்பவும் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இதோ பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை கண்டேன். 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நான் திரும்பவும் கண்களை ஏறெடுத்து இதோ 2 பர்வதங்கள் நடுவாய் புறப்பட்டு வருகிற 4 ரதங்களை கண்டேன். அந்த பர்வதங்கள் வெண்கலம் போல இருந்தன. பாருங்க, பூரா தரிசனங்கள், கண்ட தரிசனங்கள் சொல்றாரு. 6ஆம் வசனம் இங்க 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்ற முதலாம் ரதத்திலே சிவப்பு குதிரைகளும்
இரண்டாம் ரதத்தில் கருப்பு குதிரைகளும், மூன்றாம் ரதத்தில் வெள்ளை குதிரைகளும், நான்காம் ரதத்தில் புள்ளி புள்ளியான சிவப்பு குதிரைகளும் பூட்டப்பட்டிருந்தன. இங்க 5ஆம் வசனத்துல வர்றாரு, அந்த தூதன் எனக்கு பிரதித்திரமாக அவைகள் சர்வலோகத்திற்கும் ஆண்டவராயிருக்கிற இவருடைய சமூகத்திலிருந்து புறப்படுகிற வானத்தினுடைய 4 ஆவிகள் என்றான். இந்த 4 ஆவிகள் புறப்பட்டு வருகிறது எங்கிருந்து? சர்வலோகத்தின் ஆண்டவரிடத்தில் இருந்து, சர்வலோக கர்த்தரிடத்தில் இருந்து. அடுத்தால நீங்க நேரா 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வரைக்கும் வந்தீங்க அப்படின்னா இங்கே உபவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே உபவாசத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நான் பார்க்க முடியும். 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருந்து கிட்டத்தட்ட 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வரைக்கும் இங்கே உபவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. நீங்கள் புசிக்கிறதும் குடிக்கிறதும் உங்களுக்கென்று புசிக்கிறீர்கள், உங்களுக்கு அல்லவோன்று குடிக்கிறீர்கள். இப்படிலாம் குடிச்சிட்டு நீ உபவாசம் பண்றியே. அடுத்தால சொல்றாரு 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துக்கு வந்தீங்க அப்படின்னா, அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளுமான எருசலேமிலே சேனைகளின் கர்த்தரை தேடவும் அவருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவார்கள். விண்ணப்பம் பண்ணுகிற வருதை சொல்றாரு. ஆனால் நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோட ஓமை பேசுங்கள், உங்களுக்கு வாசல் இருக்கிற சத்தியத்துக்கு சமாதானத்துக்கு இருக்க நியாயம் தீருங்கள். நியாயமா நடந்துக்கப்பா, அதுக்கப்புறம் உபவாசம் பண்ணு. நியாயமா நடந்து உபவாசம் பண்ணு. நீங்க 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வரைக்கும் மேசியாவின் முதலாம் வருகை மறுக்கப்படுகிறது. 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வரைக்கும் மேசியாவின் 2ஆம் வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஏற்கப்பட்டிருக்கிறதை சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கு? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட பேசினீர், உமக்கு நன்றி. தொடர்ந்து நம்முடைய வல்லமையான மகத்துவமான வார்த்தை எங்களோடு கூட இடைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.